அப்படின்றது வழக்கம். முதல் நாள் போர்ல அப்பா போருக்கு போறாங்க. போருக்கு போயிட்டு வீர மரணம் அடைஞ்சு இறந்துடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வேணாம் அங்க போனா இறந்துருவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய கணவனை அடுத்த நாளே அந்த போருக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறான். அங்கேயும் போயிட்டு அந்த கணவரும் வீர மரணம் அடைஞ்சிடுறாங்க. அப்பவும் அந்த பெண் சும்மா இருக்கல. அவங்க வீட்டுல உள்ள தன்னுடைய பையனை சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க ஒரு பையனை போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தகவலை தான் ஒரு கவிதையா நான் இப்ப சொல்ல போறேன். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தணர்வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிடி உறுத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்திட்டாள். புனல் போகும் விழியாலே இவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களப்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பேன். முல்லை சூழின் நாட்டு படையில் ஒரு வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஒரு கிளிசல் விழுந்தது போலென்றோ இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றார். அவன் குகை விட்டு கிளம்பும் ஒரு புலி என, புகை விட்டு கிளம்பும் எரி மலை என பகை வெட்டி சாய்க்கும் வாள் எடுத்தான், சூளுரைத்தான், சுடமுகம் தூக்கினான். சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து திரும்பி வருவேன் கண்ணே என்றார். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்பொழுது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றார். கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முழங்கிற்ற அந்த முரச ஒளி. பார் 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 அந்த பைக்கிலியின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் வியந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாடும் கண்வழியை சிரித்திட்டார். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகள் கேட்டு கோட்டைகள் விடுபட்டன. எதிரியின் குதிரைக்கால்கள் உடைப்பட்டன. வேலப்படை குறிப்பட்டது, வேல்கள் பொடிப்பட்டன. என் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோட இடியிட கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கு என்றனர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அப்போது ஏனந்த கல்வன் வந்தானோ இழிவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண் பாவாய், கண்ணல்ல கலங்காதி, கள செய்தி கடைசி செய்திகள் என்றார். மாவிலை தோரணம் கட்டி மனைவிழா மேடைதண்டில் வாழ்விலே ஒன்றானோ என்று சொன்ன கண்ணானன் மார்பிலே வீழ்த்தானி நல்ல சாவிலே வீழ்ந்திட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் மாறனுக்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதார். கொத்தான மலர் இந்த குடும்பம், அதை கொட்டாமல் கொத்திவிட்ட கொடும் சாவை பழித்தாள். இழித்துரைந்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனி அழகி போனதென்றும் கதறி அழுதாள். பனை வெல்லும் மொழி காட்டி பனை வெல்லும் மொழி விட்டு பள்ளியறை கவை பாடும் நாளெல்லாம் மண்டானோ இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசம் பட்டதும் தான் தாமதம், கெட்டதும் தான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழித்து போகட்டும் என எழுந்தாள். வட்டினிலா நாளை பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசு தோட்டினிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டினின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசாரியம் சென்றிருக்கும் நினைத்து கொண்டார். அங்கு சென்றார். அம்மா என பாய்ந்தான் அழகு மிகும் மழலை மொழியான் புத்தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றார். திரும்பி வருகையில் என்ன வாங்கி வந்தார் என்றார். மானம் மானம் அழியாத மானம் என் மகனே, அதனை சுவைக்க நீ வருக என்று அழைத்தான். வந்துவிட்டால் குலக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறார். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதைத்து விட்ட மரமாக போடுதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனாலும் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என்னும் பெயர் கொண்டார். என் மகனே, நீயும் தோளில் பல
சிங்காரித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருப்பனை நோக்கி என வாழ்த்தி